கொட்டாய்களை பூண்டு வேட்டது போனா கூரையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு மேல பறக்குது. அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு. காட்டுக்கு தூக்கி போவேன் உண்மை உண்மை. அம்மா குறுக்கு வழியில மறைஞ்சிருந்து அப்பனை கண்ணை நோண்டி கையில கொடுக்கும் போது நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டோம்னு மமுக்கியாரு போய் தாயாருகிட்ட சொந்தக்காரன் சாமி கண்ணு ரத்தன வேடு சாமியார் மகன் சுப்பிரமணியரா மகனே, உன்னை நான் 10 மாசம் சுமந்து பால் கொடுத்து வளர்த்துன்னு உங்க தகப்பனாரு உயிரை காப்பாத்தாரு, நீ மட்டும் எதுக்குடா திரும்பி வந்தீங்க தாய். அப்ப சண்டை நடந்ததுல மமுட்டியார் மறைஞ்சிருந்து தாக்குனதுல மயில்சாமி இன்ஸ்பெக்டருக்கு தான் கையில குண்டு பாஞ்சது. அப்பதான் மமுட்டியார பிடிக்க ஏமாந்து போனே தம்பி தம்பி. மமுட்டியாருடைய இடுப்பை சுத்தி தோட்டா துப்பாக்கி கத்தி ஆயுதம் இத்தனை 1000 பொருள் வச்சிருந்தோம். 5 கல் மந்திரம் வச்சிருந்தோம். இதான் மேச்சேரியில 9 தலையை ஓடோட வெட்டிட்டு 5 வருஷமா மாதேஸ்வர மலையில கிடைக்காத இருந்தவர் காட்ராஜா மமுட்டியாங்கரைன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு வீரம் உள்ள சரித்திர கதை. இது பாடியவர் பாட்டுக்கார கே கிருஷ்ணசாமி, திருவிழிப்பட்டி, காக்காபாளையம் போஸ்ட், சேலம் ஜில்லா. மேச்சேரி மமுட்டியாரா சிங்கத்தின் பாட்டு ஆச்சரியமானே கோட நில்லுங்க கேட்டு. தலைய வெட்டி ரோட்டி நீரே உருட்டி விட்டாராம், சரி கொட்டாளிக்கு தீய வச்சு கொளுத்தி விட்டாராம். பார்க்காத காலத்திலே பாரத போரு, பார்க்காத காலத்திலே பாரத போரு. இத பார்த்த ஜனம் கேட்ட ஜனம் நடுங்கிடும் பாரு. ஆதியில பாண்டவர்கள் பாரத போரு, இந்த காதிலுக்கு சேலஞ்சில்லாமே தெரியூரு. மமட்டியார் செய்த கொலை பார்க்கவே போறோம், மாரியம்மன் திருவிழாவில் வந்த விரோதம், மாரியம்மன் திருவிழாவில் வந்த விரோதம். அம்மன் கோயில் திருவிழாவில் கட்சி இரண்டாச்சு, அடிக்கடி நீண்ட நாள சண்டையும் மாற்றி, அடிக்கடி நீண்ட நாள சண்டையும் மாற்றி. போட்டு ஆடுவதில் கோஷ்டிகள் உண்டு, ரோசமான சண்டைகாரும் அடிதடி உண்டு. தேசம் போட்டு ஆடுவதில் கோஷ்டிகள் உண்டு, ரோசமான சண்டைகாரும் அடிதடி உண்டு. 18ஆம் போர்களத்தில படுகொலையாச்சு, இத பார்த்த ஜனம் கேட்ட ஜனம் நடுங்கவும் மாற்றி. ஆச்சரியமான கொலை 1000 நடந்திருக்கும், மேச்சேரி கொலையை போல மேயினிலே கண்டதில்லை. மமுட்டியங்களை பாட்டு இத மாநிலத்தில் காட்டு, மமுட்டியங்களை பாட்டு இத மாநிலத்தில் காட்டு. திகாரி ஆடி மாத விவரம் தேதி 17 தகராறு காரணத்தால் தலையெழுத்து செய்திய 9 கொலையாற்றி இந்த உலகம் முழுவதும் பேசி, 9 கொலையாற்றி இந்த உலகம் முழுவதும் பேசி. மாசி மாதம் மாரியம்மன் மகத்தான பண்டிகையில், மாசி மாதம் மாரியம்மன் மகத்தான பண்டிகையில் வேஷம் போட்டு ஆடுவதில் விவகாரம் அரிதறியும். கச்சே 2ஆச்சு, அது கலவரம் உண்டாச்சு, கச்சே 2ஆச்சு, அது கலவரம் உண்டாச்சு. மாரியம்மன் கோயில் திருவிழா தகராறுல இந்த மமுட்டியாருடைய அப்பனை கண்ணை நோண்டி கையில கொடுக்கும் போது, அப்போ இந்த மமுட்டியார் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டார். தப்பிச்சு ஓடி தாயார்கிட்ட சொன்னாரு, அம்மா குறுக்கு வழியில மறைஞ்சிருந்து அப்பனை கண்ணை நோண்டி கையில கொடுக்கும் போது நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டோம்னு மமுட்டியாரு போய் தாயார்கிட்ட சொல்ல, அப்ப தாய் கேட்கிறா, மகனே உன்னை நான் 10 மாசம் சுமந்து பால் கொடுத்து வளர்த்துன்னு உங்க தகப்பனாரு உயிரை காப்பாத்தாரு, நீ மட்டும் எதுக்குடா திரும்பி வந்தீங்க தாய் மமுட்டியான கேட்க.
இத மம்முட்டியார் 2 வருஷ காலம் மறக்க போட்டு வச்சிருந்து 2வது வருஷத்துல மம்முட்டியான் தம்பி ஊமை அப்படின்னா கட்டபொம்மை கதையில வெள்ளையத்தேவன் சண்டைக்கு போன மாதிரி ஊமைன்னா முங்கோபக்காரன். அப்பதான் மம்முட்டியார் தம்பியை கூப்பிட்டு கேட்டாரு, தகப்பன் உயிர் போனே பின்பு தங்கமாடா நம் உயிரே, தகப்பன் உயிர் போனே பின்பு தங்கமாடா நம் உயிரே, பகையாளி வர்க்கங்கால படிக்கு பழி வாங்க வேணும் என்று மனம் கொண்டு ஏது செய்தார் என்று, என்று மனம் கொண்டு ஏது செய்தார் என்று. மனைவிகளை தான் அழைத்து மம்முட்டியானும் மாயானும், மனைவிகளை தான் அழைத்து மம்முட்டியானும் மாயானும், என்ன நீ நம்ப வேண்ட எடுத்துக்கொள்ளு சொத்துகாலே, சபதங்கால முடித்து வந்து சந்திகிற அடுத்து, சபதங்கால முடித்து வந்து சந்திகிற அடுத்து. மம்முட்டியாரும் மம்முட்டியான் தம்பி ஊமையனும் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் வித்து மனைவி மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு 2 பேரும் வெட்டாதுக்கு முன்னே இடம் பார்க்க போறாங்க. எதுக்காக? நம்ம எதிரிங்களை வெட்டிட்டா போலீஸுக்கு தெரியாத அந்த மலைப்பகுதிகளை நம்ம இருக்க முடியுமான்னு இடம் பார்க்க போறாங்க. பாரஸ்து காடு மழை பதுங்க இடம் தேர்ந்தெடுத்து, பாரஸ்து காடு மழை பதுங்க இடம் தேர்ந்தெடுத்து, நேரங்காலம் பார்த்து வந்தான் குறை கொலை செய்வாதற்கு. ஆள்களே இன்றைக்கு கத்தி ஆயுதங்கள் ஈட்டி, ஆள்களே இன்றைக்கு கத்தி ஆயுதங்கள் ஈட்டி. மம்முட்டியார் காடு மலையெல்லாம் சுத்தி பார்த்தாரு, கத்தி ஆயுதமெல்லாம் தயார் செய்தாரு. அப்போ இவர் எதிரிங்களை வெட்டுறதுக்காக மம்முட்டியார் மட்டும் எத்தனை ஆளுங்களை சேகரிச்சாராம். ஊமையன் மம்முட்டியானா ஒத்தாசைக்கு சுண்டக்காயன், ஊமையன் மம்முட்டியானா ஒத்தாசைக்கு சுண்டக்காயன், சாமி கண்ணு ரத்ன வேடு சாமியார் மகன் சுப்பிரமணியன். சின்னண்ணாம் பாரு ஒன்று சேர்ந்தாரே 7 பேரு, சின்னண்ணாம் பாரு ஒன்று சேர்ந்தாரே 7 பேரு. இவரு 7 ஆளுங்களை தயார் செய்து மம்முட்டியாருடைய பழத்துல கத்தி இருக்கு. அந்த கத்தியை பார்த்தா 2 அடி கத்தி, கத்திக்கு பட்டம் கொடுத்திருக்கு. அந்த கத்தியை கொண்டு போய் 59வது வருஷத்துல விகாரி வருஷம் ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பத்திரகாளி மேச்சேரி பத்திரகாளி கோயில்ல கத்தியை வச்சு 17 நாள் பூச கொடுத்தார். யார் யாரு அப்பனை கொண்டாங்களோ அத்தனை பேருக்கு எதிரிங்க தலையை வெட்டுறதுக்காக ஆடி 1ஆம் தேதியிலிருந்து மம்முட்டியார் கத்திக்கு 17 நாள் பூச போட்டு ஆடி 18 தான் வெட்ட போறாரு. ரெட்ட கோல தூபாக்கி ஈட்டி கோடுவாரத்தி காட்டில் பாடலாம் பண்ணி வைத்தார் வைத்தார். பத்திரகாளிக்கு வர பூசை போட்டார் போட்டார். ரெட்ட கோல தூபாக்கி ஈட்டி கோடுவாரத்தி காட்டில் பாடலாம் பண்ணி வைத்தார் வைத்தார். பத்திரகாளிக்கு வர பூசை போட்டார் போட்டார். காட்டில் தேவாரையே காட்டு மூனி கருப்பு ஆட்டு கேடாயி பொங்கல் தாரோம் தாரோம் தலை அறுக்கவே திட்டம் போட்டு போறோம் போறோம். பக்கருளையிலிருந்து பாதுகாக்க போலீஸ் கையில் சிக்காரே எங்க காரோம் காரோம் செய்த கவனம் மூடிக்க வாரம் தாரோம் தாரோம். மம்முட்டியார் கத்திக்கெல்லாம் பூசை போட்டு கத்தியை கையில் எடுக்கக்கூடிய நாள் 59வது வருஷத்துல விகாரி வருஷம் ஆடி மாதம் 17ஆம் தேதி சரியா ராத்திரி 10:30 மணிக்கு. பதினெட்டாம் ஒரு காலத்தில் பாரு ராணிலே 18ஆம் ஒரு காலத்தில் பாரு ராணிலே எதிரிகளை எல்லோரையும் கண்டார் கண்டார்கள் இருக்கும் இழந்தெறிந்து கொண்டார் கொண்டார்.
காலையிலிருந்து சாயங்காலம் வரலும் மம்முட்டியார் எந்தெந்த இடத்துல எதிரிங்க இருக்காங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். சாயங்காலம் இவருடைய ஆளுங்க மொத்தம் 7 பேரு. ஒரு ஆளை கொண்டு போய் மெயின் கம்பத்துல மெயின் சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல மம்முட்டியார் நிறுத்தி வச்சுட்டாரு. மீதி ஆளுங்க கையில கத்தி கொடுத்தாரு, பேட்டரைட்ட கையில கொடுத்தாரு. எதிரிங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கத்தி பேட்டரைட்ட கொடுத்து மம்முட்டியார் நிறுத்தி வச்சுட்டாரு. எதிரிங்க பூரா மேச்சேரியா ஆடி 18க்கு மேட்டூருக்கு போகக்கூடிய கூட்டம் அதிகமான கூட்டம் விடுகிறவர்களும் கடை வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல மம்முட்டியார் நடு ரோட்ல நின்று ஒரு பிது சத்தம் தான் கொடுத்தாரு. கம்பத்துல சுற்றி பூரா நொறுக்கினாரு. ஊரு பூரா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு. அப்ப ஜனங்களை ஒதுக்கி மூஞ்ச பாக்குறது, எதிரிங்க தலையில தெரிஞ்சா ஓங்கி வெட்டுறது, தலையை தூக்கி தூரஞ்சிறது. அப்படி 59வது வருஷத்துல விகாரி வருஷம் ஆடி மாதம் 17ஆம் தேதி ராத்திரி 10:30 மணிக்கு வரிசையா எத்தனை பேர்த்த வெட்டினாராம். வைத்திக்கா வண்டர் தம்பி வேலாயுதம் சின்ன குட்டி, வைத்திக்கா வண்டர் தம்பி வேலாயுதம் சின்ன குட்டி, முத்துசாமியார் சுப்பிரமணியம் மஞ்சம் மொத்தம் செத்தவார் உண்டு பாரு இன்னும் இன்னும். ஐயங்கன் பரமாசிவன் அடுத்தாதோர் சுப்பிரமணியன் ஐயோரே பற்றி என்னன் பாரு பாரு. கணக்கு ஆக மொத்தம் 9 பேரு. 9 பேர்த்துல பரமசிவம் ஒருத்தர் தான் தப்பிச்சாரு. மீதி 8 பேர் செத்துட்டாங்க. அவர் மறுபடியும் மீண்டும் கூட எம்எல்ஏவா 10 வருஷம் இருந்தார் பரமசிவம். அப்படி இருந்தோம். மம்முட்டியார் 9 பேர்த்த வெட்டினதார மட்டும் விட்டாரா? கிடையாது. 9 பேர்களையும் ஓட ஓட வெட்டுவாரு. 9 பேர்களையும் ஓட ஓட வெட்டுவாரு. கங்கூர் மனங்காலங்கி வாடே வாடே. தாரி கொட்டாய்க்கு தீய வைத்து ஓடே ஓடே. இது வரலும் மம்முட்டியார் வெட்டின வரலும் கதை முடிஞ்சிருக்கு. இந்த மம்முட்டியார் வெட்டினது கூட பெரிய பிரமாதம் இல்ல. வெட்டிட்டு மலை பகுதியில 5 வருஷமா போலீஸ் வளைக்கும் போதெல்லாம் இந்த மம்முட்டியாருக்கும் போலீஸுக்கும் ஒவ்வொரு வனத்திலையும் பயங்கரமான துப்பாக்கி சண்டை எப்படி நடந்தது. கொலை புரிந்து பதுங்கி பதுங்கி ஓட்டம் எடுத்தார். மலையங்காடு தோப்போர் பரசு எடுத்தார். கொலை புரிந்து பதுங்கி பதுங்கி ஓட்டம் எடுத்தார். மலையங்காடு தோப்போர் பரசு எடுத்தார். தொப்பூர் கவண்டரிடம் துப்பாக்கி பிடுங்கி இந்த ரவுபகளாயிரம் தெங்கோசி இருக்கிறார் பதுங்கி. மம்முட்டியாருடைய ஜமாவுக்கு மம்முட்டியார் தம்பி ஊமையும் தொப்பூர் பாரஸ்ட்ல பதுங்கி இருக்கக்கூடிய நேரத்துல தொப்பூர் கவுண்டர் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போயிருக்கார். மம்முட்டியார் தம்பி ஊமையும் பார்த்த உடனே எட்னதையும் தொப்பூர் கவுண்டர் துப்பாக்கி கொடுங்க. கவுண்டர் கேட்கிறாரு, ஊமையா என் துப்பாக்கி கொடுறான்னு கேட்டு பார்த்தார். அதுக்கு ஊமையும் சொன்னாரு, நாங்க மேச்சேரியில 9 பேர்த்த வெட்டி 5 நாள் ஆகுது கவுண்டர், உன் துப்பாக்கி தான் கை கிடைச்சிருக்குது. இன்னும் எங்களுக்கு 6 பேருக்கு துப்பாக்கி இல்ல. இந்த பக்கத்துல எங்களால இருந்தா சொல்லு, நாங்களே போய் வாங்கிக்கிறோம்னு ஊமையும் கேட்க உடனே கவுண்டர் சேலம் பெரிய போலீஸ் அதிகாரிக்கு தந்தி கொடுக்க இங்க இருந்து அதிகமான போலீஸ் பட தொப்பூர் காட்டுக்கு போறதுக்குள்ள இந்த மம்முட்டியாருடைய ஜமா பூரா மாதேஸ்வர மலைக்கு போய் சேர்ந்தாங்க. மலையங்காட்சி தங்கி எங்க இருந்து நேரம் மாதேஸ்வரன் குண்டக மலையேசார் அலி வரும். மலையங்காட்சி தங்கி எங்க இருந்து நேரம் மாதேஸ்வரன் குண்டக மலையேசார் அலி வரும். குண்டக மலையேசார் அலியில மம்முட்டியாங்கோசி ஒன்றியிருப்பதை கண்டு விட்டார் போலீசார் போட்டி. மம்முட்டியாருடைய ஜமா பூரா சுண்டகாமலையில கூடியிருக்கிறது 7வது மாசத்துல தகவல் கேட்டு ஒரே நைட்ல மம்முட்டியார் இருக்கக்கூடிய மலையை சுற்றி 500 போலீஸ் ஓடி வளர்ச்சி. அப்போ மம்முட்டியார் தம்பி ஊமையும் பார்த்தான், அண்ணா நம்ம இருக்கக்கூடிய கரடு பூரா எங்க பார்த்தாலும் போலீஸ் பட காவல் இருக்கு, இன்னைக்கு தப்பிக்க முடியாதுன்னு மம்முட்டியார் கிட்ட சொல்ல. அப்ப மம்முட்டியார் என்ன செய்தாரு, இருக்கக்கூடிய தோட்டா பிரிச்சு 6 பேருக்கு கையிலையும் கொடுத்தாரு. 6 பேர்த்தே 6 விகுதியா கத்த வச்சுட்டார். அப்பதான் மம்முட்டியாருக்கும் போலீஸுக்கும் 2வது வனத்துல முதல் போராட்டம். கமலை சாரலிலே மம்முட்டியாங்கோசி ஒன்றி
போலீசாருக்கும் மம்முட்டியாருக்கும் போராட்டமாச்சு. காலியான தோட்டம் அங்கே ஏராளமாச்சு. 2 மணி நேர ரைபிள் சண்டையும் ஆச்சு. அங்க வெள்ளாங்கிழுங்காதர்ச்சியும் ஆச்சு. மம்முட்டியார் கையில எவ்வளவு தோட்டா இருந்ததோ அது வரலும் சுண்டக்காமலையில மம்முட்டியார் விடாத போராடி பார்த்தார் 7 பேரும். அப்போ மம்முட்டியார் கையில இருக்கக்கூடிய தோட்டா தீரும் போது, தம்பி என் கையில இருக்கக்கூடிய தோட்டா தீர போகுதுன்னா எட்டி குதிச்சு ஓட போறோம்னா புதாருக்குள்ள எட்டி ஆகுனாரு மம்முட்டியாரு. தம்பிமாரு 6 பேரும் பார்த்தாங்க, அண்ணன் குதிக்கிறானே நாமளும் குதிச்சிடறாம்னு தம்பிமாரு 6 பேரும் மம்முட்டியான் குதிச்ச புதையிலே குதிச்சு தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஓடி மறைஞ்சு 3வது வளங்கிறது பாலாறு ஊத்துகள்னு சொல்லக்கூடிய நடுமாதேஸ்வரம் கோயில் போய் சேர்ந்தாங்க. பாலாறு ஊத்து கல்லி பதுங்கி இருக்கும் போது, பாலாறு ஊத்து கல்லி பதுங்கி இருக்கும் போது சேலம் மேட்டூர் தந்தார் வந்தார் ரீசல் போலீஸ் படைகள் அங்கு வந்தார் வந்தார். பாலாத்துல மம்முட்டியாருடைய ஜமா 7 பேர் தான் இருந்தது. குளத்தூர் வீரராவ் கூப்கார்டு எடுத்திருந்தார். அந்த நேரத்தில் மம்முட்டியாருக்கு முன்ன ஒருத்தன் கொலை செய்தவன் கோயந்தன். பொம்பளையை துண்டு துண்டாக வெட்டி ராயக்கோட்டைக்கு 1வது மைல்ல சீலைகளை மூட்டை கட்டி மயில் கல் மாலை வச்சுட்டு வந்து குளத்தூர் வீரராவ் கூப்காட்டுல விரவு வெட்டிக்கிட்டு இருக்கான் போலீஸுக்கு பயந்து. மம்முட்டியாருடைய ஆளுங்களை பார்த்ததை விரவு வெட்டுற வேலையை விட்டுட்டு அவனும் மம்முட்டியம் பார்ட்டியில வந்து சேர்ந்தான். அப்ப 3வது ஒண்ணுத்துல 7 பேரா இருந்து 8 பேர் உற்பத்தியானாங்க. கூட்டுக்கள் துணை பக்கா ஒண்டி இருக்கும் போது, கூட்டுக்கள் துணை பக்கா ஒண்டி இருக்கும் போது பார்த்து விட்டார்கள் அந்த நேரம் நேரம். போலீஸ் பதுங்கி சென்றாராம் துணை வரும் வரும். ஊத்துக்கல்ல சுட்டி போலீஸும் மறைஞ்சு உக்காந்து இருக்காங்க. இந்த கரெக்ட்ல இருக்கிறதா கேள்வி. இது எங்க இருந்தாலும் தண்ணி கொள்ள அந்த ஊத்துக்கல்லுக்கு வந்துத்தானே ஆகணும் அப்படின்னு போலீஸ் துப்பாக்கி நீட்டி புதாருக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ மம்முட்டியார் என்ன செய்தாரு, சொந்த சித்தப்பாரு மகன் கண்ணு பையனை கூப்பிட்டு, தம்பி நீ துப்பாக்கி பிடிச்சுக்கா, கோயந்தா நீ போய் தண்ணி முன்னிட்டு வாங்கலான்னு 2 பேர்த்தையும் கோயந்தனையும் கண்ணு பையனையும் அனுப்பிச்சு விட்டார். அப்ப மம்முட்டியாருடைய ஜமா 2 பேரும் தண்ணி முடுறதுக்காக மேல்மலையிலிருந்து கீழே இறங்குறாங்க ஊத்துக்கல்ல தேடி. கண்ணு பையன் கோவிந்தானோ கைகூட துப்பாக்கியே மந்திட்டு மேலே சாத்தி பல்லை தேய்க்கார். அப்போ மறைஞ்சி இருந்து போலீஸ் பார்த்தார் பார்த்தார். இந்த மம்முட்டியாருடைய ஜமாவை 2 பேர்த்த சுடும் போது 7 பேர் வருவாங்கன்னு இருந்த 2 பேர் தானே வந்திருக்காங்க. இந்த வந்தீங்க 2 பேர்த்தையும் விட்டா போயிருவாங்கன்னு சுத்தி மறைஞ்சிருந்த போலீஸ் 2 பேர்த்தையும் அப்பதான் தாக்குனது. கோட்டாக்கோரி போலீஸ் கூட்டமாய் ஒன்று சேர்ந்து, கோட்டாக்கோரி போலீஸ் கூட்டமாய் ஒன்று சேர்ந்து சுட்டாராண்டி மீதேன அங்கே அங்கே. அப்போ சுருந்து வீழ்ந்த ரத்தம் புங்கே புங்கே. அப்போ சுருண்டு வீழ்ந்த ரத்தம் பொங்கே பொங்கே. குண்டாடி பட்டவர்கள் கோவிந்தன் கண்ணு பையன் மாண்டு மாறிந்து உயர் விட்டார் விட்டார். அப்போ மம்முட்டியார் கையில் இல்ல தோட்டா தோட்டா. மம்முட்டியார் மேல நின்று எட்டி பார்த்தாரு. தண்ணி மூடுறதுக்காக போனீங்க. துப்பாக்கி சத்தம் காதுல கேட்குதுன்னு மேல்மலையிலிருந்து எட்டி பார்த்தா குண்டடி பட்டு 2 பேரும் உடைச்சிட்டு கிடக்குறாங்க ஊத்துக்கல்ல சுத்தி. இனி குடிச்சுட்டு கிடக்கிறத மேல நின்று மம்முட்டியாருடைய ஆளுங்க பார்த்துட்டு ஊமையும் கீழே இறங்கலாம் துப்பாக்கியோட. தம்பி இறங்காத, நாம இருக்கிறது 6 பேரு, செத்த உயிரை காப்பாற்ற முடியாது, நம்ம இப்படியே 6 பேரும் தப்பிச்சு ஓடிடலாம்னு. அப்பதான் மம்முட்டியார் தம்பிமார்களை கூட்டிக்கிட்டு அடுத்த மலைக்கு ஓடி மறைகிறாரு. கண்ணீரை கண்டா போலீஸ் கட்டாயம் சுட்டு நம்மை கொன்று விடுவார் இந்த வேளே வேளே.
கட்டாயங்கிட்டு நம்மை கொன்று விடுவார் இந்த வேளே வேளே என்று சென்று மாறிந்தார் மழை கொலே கொலே என்று சென்று மாறிந்தார் மழை கொலே கொலே. நம்மளையும் போலீஸ் பார்த்தா உயிரோட விட மாட்டாங்க. நம்ம இருக்கிறது 6 பேரும் தப்பிச்சு ஓடிடலாம்னு மம்டியா தம்பிமார்களை கூட்டிட்டு அடுத்த மலைக்கு ஓடி மறைகிறாரு. ஓடி மறைஞ்சு 1 வருஷம் 7 மாத வரலும் கிடைக்காது இருந்தாங்க. 1 வருஷம் 7 மாசம் பிறகு மம்டியா தம்பி ஊமை அப்படின்னா கட்டபொம்மை கதையில வெள்ளையத்தேவன் சண்டைக்கு போன மாதிரி பயங்கர உருவம் யாரு ஊமைங்கிறவன். அப்ப ஊமைன்னு சொன்னாரு, அண்ணா மாரியம்மன் கோயில் திருவிழா தகராறுல மேச்சேரியில 9 பேர்த்த வெட்டி கூட நம்ம எதிரிங்க வருஷம் தவறாத மீண்டும் திருவிழா நடத்துறாங்க. இந்த வருஷம் திருவிழா கூட்டத்துல எதிரிங்க எத்தனை பேர் கிடைச்சாலும் சரி சுட்டுட்டு வர்றோம்னு 59 வெட்டி 61 மீண்டும் மேச்சேரியில இருக்கு ஊமையை ஒருத்தன் புறப்பட்டார். ஊமையும் புறப்படும் போதே மம்டியார் சொன்னாரு, தம்பி மேச்சேரியில நமக்காக ஆயிரக்கணக்கான போலீஸ் பட காவல் இருக்கு, நீ போனா திரும்பி வர முடியாது, போகாதேன்னு மம்டியார் சொல்லி பார்த்தான். அண்ணா எதிரிங்க கையில செத்தாலும் சரி மீண்டும் எதிரிங்களை தாக்குனாலும் சரி என்னுடைய கையில தோட்டா இருக்கிறவர்களும் போராடி வந்துட்டா நாம மலையில உயிரோட இருக்கிறவர்களும் மேச்சேரியில திருவிழா நடத்த முடியாது. நான் போயிட்டு வர்றோம்னு ஊமையை இடுப்ப சுத்தி தோட்டா கட்டினாரு. சுத்தி வர மாறு தோட்டா போட்டாரு. ஒரு தூக்கு பைய நிறைய தோட்டா வள்ளி முதுகுக்கும் பின்பக்கம் கட்டினாரு. உடனே மேச்சேரி தேருக்கு புறப்பட்டாரு. ஊமையை ஒருத்தணும். பகமாயி அம்மா நோம்பி மசியில் நடக்குது ரகசியம் நான் தெரிந்து வாரே வாரே. அண்ணா ராத்திரி மலைய விட்டு போறேன் போறேன் என்று ஊமையன் சொல்லி கேள்வி நான் மேச்சேரிக்கு அங்கிரவும் சிங்கம் போலே போலே ரொட்டில் யாரு நடமாடாத வேலை மேச்சேரிக்கு பக்கத்துல ஒரு 2 பர்லாகு தூரத்துல ஊமைய ராய் காட்டுக்குள்ள பதுங்கி உட்கார்ந்து இருந்தா. ஒரு 15 வயசு பையனை பார்த்து, தம்பி எனக்கு 1 ரூபாய் இட்லி வாங்கி வந்து கொடு, உனக்கு 5 ரூபா கையில கொடுக்கறேன், யாரு கேட்டாலும் ஊமையனுக்கு இட்லி வாங்கிட்டு போறோம்ல மட்டும் சொல்லிடாதுன்னு பணத்தை கையில கொடுத்து விட. பழகை இட்லி கடையில போய் இட்லியும் சட்னியும் கேட்க தெரியாத ஊமையனை பார்த்து அதட்டியில 1 ரூபாய கையில பிடிச்சுக்கிட்டு கடைக்காரர்கிட்ட 1 ரூபாய ஆட்டிக்கிட்டே நிக்கிறான். கடைக்காரர் கேட்கிறார், தம்பி பணத்தை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற என்னடா வேணும்? அண்ணன் ஒரு விஷயம் சொல்ற, யாருக்கிட்டாலும் சொன்னீங்கன்னா 1 உயிரும் போயிரும் 8 உயிரும் போயிரும்னா. உயிர் போற ஆபத்தா இருந்தா வெளியில சொல்ல மாட்டேன்னு தைரியமா சொல்றா தம்பின்னு கடைக்காரர் கேட்க. அப்போ மம்டியான் தம்பி ஊமையும் பக்கத்துல ராய் காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த விஷயத்தை யாருக்குனாலும் சொன்னீங்கன்னா 2 பேர்த்து உயிரும் போயிரும்னா. இவரு பணத்தை வாங்கின ஒரு பொட்டிலையும் போட தெரியல, சோப்பிலையும் போட தெரியல, பையனை வெளியே தெரியல, கடையிலுத்து மூடி கூடை கமிச்சு உட்கார்ந்துக்கிட்டாரு கடைக்காரர். வெளியிருந்த போலீஸ் எட்டினதையும் பையன் கைய பிடிச்சு பிகில் கொடுத்தா. திருவிழாவுக்கு வந்த போலீஸ் ஆயிரக்கணக்கான போலீஸ் ஊமையின் ஓடி வளைச்சா சுட முடியுதா? ஊமையும் பொம்பளைய முன்னால நிறுத்தி பெண்ணுக்கும் பின்னால இருந்து எப்படி போராடி இருக்காரு மேச்சேரி திருவிழா கூட்டத்துல. மாசிமாறு மேச்சேரியில் மாரியம்மன் பேரு போலீஸ் வார அதிகம் பாரு. மம்டி அந்த தம்பி ஊமையில் வந்தானுங்க ஊரு. மாசிமாறு மேச்சேரியில் மாரியம்மன் பேரு போலீஸ் வார அதிகம் பாரு. மம்டி அந்த தம்பி ஊமையில் வந்தானுங்க ஊரு. ஒரு வரியில மறைஞ்சிருந்த ஊமையனை பார்த்தார். போலீஸ் ஓடி துரத்தி சுட்டார். ஊமையனும் போலீஸ்காரு மாறி மாறி சுட்டார். போலீஸ் வளைச்சு ஊமையனை சுடும் போது ஊமையனுடைய கையில எவ்வளவு தோட்டா இருக்குதோ அது வரலும் போலீஸை கிட்ட விடாத ஒருத்தனும் இருந்து ராய் காட்டுக்குள்ள போராடி பார்த்தான். இன்ஸ்பெக்டர் எதிர்படையும் ஏராளமாய் வந்தார். ரைபிள் எடுத்து நின்றார். ஏது வகை இல்லாமலே கொட்டாய்க்குள் பூந்தார். ஏது வகை இல்லாமலே கொட்டாய்க்குள் பூந்தார். கொட்டாய்க்குள்ள இருந்தது சின்ன பொண்ணுன்னு பேரு. பொம்பளை பெரிய பொம்பளை. பொம்பளையை பிடிச்சு எடுத்துட்டு வந்தாரு. பொம்பளை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டாரு. பொம்பளைய முன்னால நிறுத்தி பெண்ணுக்கும் பின்னால இருந்து ஒரே கையில துப்பாக்கி பிடிச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட போராடி பார்த்தான். போலீஸ் சுடுறதுக்கு வகை இல்லாத, நாம சுட்டா அந்த பெண்ணுக்கு ஈடு பிடிச்சிருமேனு சுடுறதுக்கே வகை இல்லாத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
சின்ன பெண் என்ற பெண்ணை முன்பதாக நிறுத்தி அங்க முன்னும் பெண்ணும் பாராமலே சிறிது நேரம் போராடி நான் போலீஸையே விரட்டி சின்ன பெண் தப்பிட்டு போய் ஓடி போய் மறைந்தாள். உண்மை நொண்டி தடுத்து நின்றான். ரைபிள் குண்டு வந்து பாயி மேலே கொட்டாயுக்குள் பூந்தான். தனியா இருந்தா குண்டு வந்து பாஞ்சிட்டா என்ன செய்யறதுன்னு மறுபடியும் ஊமையை ஓடி கூரை கொட்டாய்க்குள்ள பூந்தான். கொட்டாய்க்குள்ள பூண்டு வேட்டது போனா கூரையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு மேல பறக்குது. அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு, ஊமையின் கையில தோட்டா இருக்குது, துப்பாக்கி இருக்குது. ஊமையனை கிட்ட போய் சுட முடியாதுன்னு தெரிஞ்சு ஊமை இருந்த சாலைக்கும் பின்பக்கம் ஒரு போர் இருந்தது. அந்த போருக்குத்தான் நெருப்பு கழிச்சு வச்சது. அந்த போர்ல இருக்கக்கூடிய நெருப்பு தான் ஊமை இருந்த சாலை கட்டி பிடிச்சது. சாலையும் போரும் ரெண்டும் கலந்தெரியுது. சாலைக்குள்ள இருந்த ஊமையின் துணியெல்லாம் பிடிச்சி தெரியுது. அப்ப அந்த ஊமையை வெளியே வரக்கூடிய நேரத்துல ஊமையனை யார் சுட போறா? சுட்டு பிடிக்க வகையில்லாமல் துணி நின்றார். பொய் சட்டையில் வந்தார். ஒரு கொட்டாய்க்கு தீய வச்சு சுற்றி நின்றார். சுட்டு பிடிக்க வகையில்லாமல் துணி நின்றார். பொய் சட்டையில் வந்தார். ஒரு கொட்டாய்க்கு தீய வச்சு சுற்றி நின்றார். குத்தேரி கொட்டாயும் கொண்டியிடவே அங்காறு சத்தமிட்டு உமையனும் கதவடைத்து வெளியே வருகே. ஊமையின் கதவடைச்சு வெளியே வரக்கூடிய நேரத்துல அந்த நேரத்துல ஊமையினை யார் தாக்குறது? தமிழக்கல்வி மீது பட்டார் தோட்டாவை எடுத்தார். கையில் குடிரமைத்தார். துப்பாக்கி அழுகி நீருக்கு வேட்டு மாறாமல் கொடுத்தார். கொடுத்த வேட்டு உமையனுக்கு கொலையடி பிடிக்க அங்கே கீழே விழுக குடியில் குவியில் என்று அங்கே வாந்தியும் எடுக்க. ஊமையில மேச்சேரி திருவிழாவில் சுட்டு மேட்டூர் ஆஸ்பத்திரியில கொண்டு அறுத்து பார்த்துட்டு மேட்டூர் சுடுகாட்டுல தான் ஊமையினை புதைக்க போறாங்க. துப்பாக்கி குண்டடியா துள்ளி தூடி தூடித்து அப்பாடி அம்மா வேணே அங்கே அங்கே கீழே அலறி இருந்தால் ரத்தம் பொங்கே பொங்கே. உமையனே சுத்த சேரி ஊரே கீடும் நூலங்க சாமாவாரைக்கும் ஜானம் கூட்டம் கூட்டம். ஒரே தளத்தை இழக்கம் செய்தார் திட்டம் திட்டம். அதிகாரி முன்னாலையில் அழுத்து சோதனை செய்து புதைக்க எடுத்து கொண்டு கொண்டு அதை போய் பார்க்க வேணும் என்று என்று ஊமையினை மேச்சேரி திருவிழாவில் சுட்டு மேட்டூர் ஆஸ்பத்திரியில அறுத்து பார்த்துட்டு மேட்டூர் சுடுகாட்டுல புதைச்ச போது இந்த மம்முட்டியார் மலையில உயிரோட இருக்கிறார். தம்பி திருவிழாவுக்கு போயிருக்கிறான். எப்படினாலும் எதிரில தாய் சுட்டுட்டு வருவான்னு தடுத்து எதிர்பார்த்துட்டு இருந்தார். திருவிழாவுக்கு வந்த ஜனங்க மலை பகுதியில போகும்போது மம்முட்டியார பார்த்தது, அண்ணா உன் தம்பியை மேச்சேரி திருவிழாவில் சுட்டு மேட்டூர் ஆஸ்பத்திரியில அறுத்து பார்த்துட்டு சுடுகாட்டுல புதைச்சேன்னு அங்க பார்த்துட்டு வந்தோம்னா மம்முட்டியார்கிட்ட சொல்ல. அப்பவே மம்முட்டியார் சொன்னாரு, தம்பி நீ மேச்சேரிக்கு புறப்படும் போதே நான் போகாதுன்னு சொன்ன கேட்டிருந்தா உன் உயிர் போகுமாடா. அந்த ராத்திரி பூமால சந்தனம் ஆரம்பில்லாம் கொண்டுகிட்டு தம்பியை பார்க்காது விட்டாலும் தம்பி சவக்குழியினாலும் போய் பார்க்கணும்னு நடுசாம வேலையில மம்முட்டியார் மட்டும் மேட்டூர் சுடுகாட்டுக்கு வர்றாரு. தாமத்தில் மாமட்டியார் தம்பி சவக்குழிக்கு பூமாலே சந்தனம் வாடே வாடே. காட்டி பெரிய காய் கட்டி வைத்தார் மேலே மேலே. தாமத்தில் மாமட்டியார் தம்பி சாவக்கூலிக்கு பூமாலே சந்தனம் வாடே வாடே.
ரகசியம் பூரா தெரிஞ்சு வந்து சொல்றோம்னு வந்து எனக்கும் தெரியாதவா சுடுகாட்டுல தூங்குறேன். ஏமாந்து இந்து வாராய் சென்று போலீசாரியும் ஏமாந்து போனையாடா தம்பி தம்பி. ஏமாந்து இந்து காட்டி பெரியதாய் கட்டி வைத்தார் மேடே மேடே. தம்பி ரகசியம் பூரா தெரிஞ்சு வந்து சொல்றோம்னு வந்து எனக்கும் தெரியாதவா சுடுகாட்டுல தூங்குறேன். ஏமாந்து இந்து வாராய் சென்று போலீசாரிடும் ஏமாந்து போனையாடா தம்பி தம்பி. ஏமாந்து இந்து வாராய் சென்று போலீசாரிடும் ஏமாந்து போனையாடா தம்பி தம்பி. போலீசாரிடும் ஏமாந்து போனையாடா தம்பி தம்பி என்று எங்கியாடுதான் அங்கே வெம்பி வெம்பி. மம்முட்டியார் தேம்பி தேம்பி அழுதுட்டு அந்த மேட்டூர் சுடுகாட்டு விட்டு மறையும் போது ஒரு வார்த்தை, பைக்கு பாலியே வாங்க பார்க்கூரே நேரங்காலம். பைக்கு பாலியே வாங்க பார்க்கூரே நேரங்காலம். குளியில நீ படுத்து தூங்கு தூங்கு கோயில் கூது போறே மழை சொங்கு சொங்கு. தம்பி பொழுது பொழுது விடிய போகுது. போலீஸ் பார்த்தா ஒன்னாடு சேர்த்து இந்த குழியில என்னை மூடிப்புடுவாங்க. நான் அந்த சுடுகாட்டு விட்டு மறையிறோம்னு மம்முட்டியார் மறைஞ்சிட்டார். பொழுது விடிஞ்சு வந்து பார்த்தா நேற்று புதைக்கும் போது பூமாலை சந்தனம் ஆரம்பெல்லாம் ராத்திரி தான் போட்டிருக்காங்க. இது மம்முட்டியாரை தவிர யாரும் செய்யக்கூடாது, செய்ய வேணும். போலீஸ் பாரா சுடுகாட்டுல 17 நாள் ரேடியா கூட மேட்டூர்ல ரேடியோ வைக்காத கூட போலீஸ் பாரா இருந்து மீண்டும் வருவான். நான் மம்முட்டியார் வராத இருந்தா அந்த நேரத்துல ஊமியின சுட்ட செய்தியை காதல கேட்டு பொன்னப்பன் சேலம் பெரிய கோர்ட்ல ஆசிரவாயிட்டான். கோபாலுங்கிறவன் தாரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆசிரவாயிட்டான். மம்முட்டியார் மீண்டும் கிடைக்காத இருந்தாரு. ஏற்கனவே 4 பேர்த்த ஆளாங்குட்ட சைடுல வச்சிருந்தீங்கள தூக்குல போட்டாங்க. பூமியில சுட்ட விஷயத்த காதல கேட்ட உடனே 4 பேர்த்த தூக்குல போட்டாச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரா கோர்ட்ல வந்து ஆசிரவான பிறகு மம்முட்டியார் மட்டும் கிடைக்காத இருந்தார். அந்த மம்முட்டியாருடைய உயிர் மீண்டும் பாலாத்துக்கு மேல 3வது மைல்ல பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடந்தது. மயில்சாமி இன்ஸ்பெக்டருக்கும் மம்முட்டியாருக்கும் மாதேஸ்வரம் பக்கத்திலேயே. அப்ப சண்டை நடந்ததுல மம்முட்டியார் மறைஞ்சிருந்து தாக்குனதுல மயில்சாமி இன்ஸ்பெக்டருக்கு தான் கையில குண்டு பாஞ்சது. அப்பதான் மம்முட்டியார பிடிச்ச சேலம் பெரிய போலீஸ் அதிகாரி உத்தரவு போட்டார். இந்த மம்முட்டியார உயிரோட புடிச்சு கொடுத்தாலும் சரி அல்லது அவருடைய பிணத்தை கொண்டாந்து கொடுத்தாலும் சரி 5000 ரூபாயும் 3 ஏக்கரை நிலம் கொடுக்கறதுக்காக அறிக்கை கொடுத்தது. அப்போ மம்முட்டியார் சொத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்மளை யாருனாலும் காட்டி கொடுத்துருவாங்கன்னு சிதறப்பட்டிங்கிறது பெண்ணாகறதுக்கு பக்கத்துல நல்லமாங்கிற பெண்ணு மம்முட்டியாருக்கு ஏற்கனவே பழக்கம். அந்த நல்லமாலை கூட்டிக்கிட்டு இந்த தேசம் விட்டு நம்ம வேற தேசம் போய் பொழைச்சுக்கணும் அப்படின்னு அப்பதான் மம்முட்டியார் நல்லமாலை போய் கூப்பிட்டார். ரஞ்சிதம் மாயிரே கண்ணே இப்போ கொஞ்சி விளையாட வாராய் பெண்ணே. இனி அஞ்சியாவே காட்டு ராஜா ஐயந்தூர முந்தியான் நான் தான் எனக்கு துணை நீதான். என் பேரு தான் சொந்த பேர் ஐயந்துரை, என் பேரு தான் மம்முட்டியான், என் பேரு தான் காட்டுராஜா. உனக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா என்ன போலீஸ் அதிகமா கண்காணிப்பு தேடுது. நம்ம எங்கனாலும் ஓடிடலாம். 1000 ரூபாய் கையில கொடுக்கறேன், இந்த 1000 வாங்கி கொண்டு உங்க தாயுத பொங்கையில கொடுத்துட்டு வந்துரு. நம்ம இந்த தேசம் விட்டு நம்ம வேற தேசம் ஓடிடலாம்னு மம்முட்டியாரு போய் நல்லமாலை பார்த்து கேட்க அதுக்கு நல்லமாங்கிற பெண்ணு சொல்றா, அண்ணன் தம்பி தாய்தாகப்பான் உண்டு, நீங்கள் அவர்களை நேரில போய் கண்டு உங்கள் ஆசைய சொல்லி கேளு. அப்புற அவர்களோட இஷ்டம் அல்லால் கஷ்டம். உங்களுடைய ஆசையை பூரா எங்க தாய்தாப்ப இருக்காங்க, அவையிட்ட சொல்லு. அவைய பார்த்து அனுப்புனா கூட வருவேன், இல்லைன்னா வர முடியாதுன்னு நல்லமாங்கிற பெண்ணும் மம்முட்டியாங்கிட்ட சொல்ல. அதுக்கு மம்முட்டியான் சொன்னாரு,
மம்டியா நாளை வருவார் என்று மறைக்காத அண்ணன் இடங்கூறு. நாளை மாலையிலே காலையிலே மலை பக்கம் வர சொல்லு என்றான், மறைந்து சென்றான். நாளைக்கு சாயங்காலம் உங்க வீடு தேடி வர்றதாக கருப்பனகிட்டையும் தகப்பனார்கிட்டையும் சொல்லி விட்டு மம்டியார் மறைஞ்சிட்டார். அப்ப நல்லமாங்கிற பெண்ணு போய், அண்ணா நாளை காட்டுராஜா மம்டியார் வீடு தேடி வருவாரு, 1000 கையில கொடுப்பாரு, 1000 வாங்கல உன் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. நல்லம்மா எங்க பெண்ணு நடுங்கி பாடாரி போய் சொல்ல வாய்ப்பு சூழ்ந்த அண்ணா அண்ணா. மம்டியான் சொன்ன விவாரம் கூறி நின்றார் நின்றார். மம்டியார் சொன்ன விஷயம் அத்தனையும் நல்லமாங்கிற பெண் தகப்பனார்கிட்டையும் அண்ணன்கிட்டையும் சொல்லும் போது உடனே கற்பனம் புறப்பட்டான். மம்டியார் மலை பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தை தேடி, காற்றில் மாமட்டியானே கண்டு கருப்பண்ணானோ வீட்டுக்கு வந்திடாதே என்றான் என்றான். காற்றில் மாமட்டியானே கண்டு கருப்பண்ணானும் வீட்டுக்கு வந்திடாதே என்றான் என்றான். தங்கே சொன்ன விவரம் கேட்டு நின்றான் நின்றான். காட்டுராஜ் ஐயந்துரையே, என் வீட்டு பக்கம் வராது, என் தங்கையை கூப்பிடாது, உன் 1000 ரூபாயும் வேண்டாம், தங்கையை கூப்பிடாதுன்னு சொல்லு. அதுக்கு மம்டியான் சொன்னாரு, கருப்புனா நீ போலீஸுக்கு பயந்தா எனக்கு யாரு பயப்படுறது? அழகி நல்ல அம்மாளுக்கு 1000 ரூபாய் தாரேன், கலக்கம் இல்லாத அனுப்பு நன்மை நன்மை. அழகி நல்ல அம்மாளுக்கு 1000 ரூபாய் தாரேன், கலக்கம் இல்லாத அனுப்பு நன்மை நன்மை. அல்லால் காட்டுக்கு தூக்கி போவே உண்மை உண்மை. 1000 வாங்கிட்டு கருப்புனா உன் தங்கையை அனுப்பினா உன் கண்ணுக்கு இருக்கிற உன் தங்கையை காட்டுக்கு தூக்கிட்டு போயிருவேன் என்று மாமட்டி அங்கூறி ஏகி நான் காட்டுக்குள்ளே என்று மாமட்டி அங்கூறி ஏகி நான் காட்டுக்குள்ளே. அன்று கருப்பன் நண்பன வாடி வாடி போய் அதிகாரி பொன்னையாவே தேடி தேடி. அப்ப சேலத்துல பெரிய போலீஸ் அதிகாரி பொன்னையா நாடாருன்னு இருந்தார். உடனே கருப்பனை வந்து பெரிய போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்ல, இந்த மாதிரி மம்டியார் தங்கையை தூக்கிட்டு போறதுன்னு சொல்ல, அவரு வேணுங்கிற தோட்டா துப்பாக்கி கத்தி ஆயுதம், நீ சிறு வயசாக இருக்கிற, எப்படினாலும் இந்த தடவை உங்க ஊருக்கு வந்தா வேலையை முடிச்சிரு. நாங்களும் அரசாங்கத்துல வேண்டி மலை பகுதியில எத்தனை கிராமம் இருந்தா அத்தனை கிராமத்துக்கும் டேஷன் பிடித்து மம்டியான் கிடைக்காத இருக்கிறான். தண்ணியுள்ள தாவலியெல்லாம் போலீஸ் காவலரும் மம்டியான் கிடைக்காத இருக்கிறான். உங்க வீடு தேடி வர்றதுக்காக தெரிஞ்ச உடனே எப்படினாலும் நீ பரிசு தொகை நாங்க தர்ற வேலையை முடிச்சு புடுன்னு அவர் வேணுங்கிற தோட்டா துப்பாக்கி கத்தி ஆயுதம் அத்தனையும் சேகரிச்சு கொடுத்தார். மம்டியார் மந்திரம் எல்லாம் உண்டு. 5 கல் எடுத்து விசிறி போட்டா இத்தனாவது மைலுக்குள்ள இத்தனை போலீஸ் இருக்குன்னு சொல்லுவார். அதனால அவருடைய இடுப்பை சுத்தி தோட்டா துப்பாக்கி கத்தி ஆயுதம் வச்சு மலைப்பகுதியில் 5 வருஷமா இருந்த மம்டியாருடைய உயிர் எப்படி மடிகிறாரு. காட்டு ராஜா மம்டியானுக்கு காதல்மா வீசுது. காட்டு ராஜா மம்டியானுக்கு காதல்மா வீசுது. கண்ணுக்குள்ளே நல்ல மாய உருவம் வந்து பேசுது. வெள்ளிக்கிழமை இரவு நிலா பட்டம் பகல் சொலிக்குது. நல்ல மாலின் காதலாசை காந்தம் போல இருக்குது. வெள்ளிக்கிழமை இரவு நிலா பட்டம் பகல் சொலிக்குது. நல்ல மாலின் காதலாசை காந்தம் போல இருக்குது. காதல் பழி மம்டியான காட்ட விட்டு அழைக்குது. கால நேரம் ஏமாதோடன் குண்டு துளைக்குது. காதல் வேட்டையாட எண்ணி காட்டை விட்டு புறப்பட்டான். கருப்பண்ணன் மம்டியானும் திடீரென்று தென்பட்டான். இந்த மம்டியாரு நல்ல பாரமலை உட்கார்ந்துகிட்டு கோசகாய் சாப்பிட்டு இருக்கார். அந்த நேரத்துல கருப்பன் ஒண்டிக்கிட்டே இருந்து செடி மரப்புல இருந்து தாக்குனார். தாக்கும் போதெல்லாம் மம்டியாருடைய உயிர் எப்படி மடிகிறாரு. காட்டு ராஜாக இருந்த மம்டியன் காதல் ராஜாகவே மாறியதார். தொட்டா துப்பாக்கி
காப்பு புலி பல்லு புட்டு வளம் தீயன் துப்பாக்கி வைத்து இருந்தார். அந்த நேரத்திலே மந்திர மலையாள பொந்தியிலே ஓடி மறைஞ்சி போட்டி. மம்முட்டியாருடைய இடுப்பை சுத்தி தோட்டா துப்பாக்கி கத்தி ஆயுதம் இத்தனை ஆயிரம் பொருள் வச்சிருந்தோம். 5 கல் மந்திரம் வச்சிருந்தோம். அப்பேரும் மம்முட்டியாருடைய மந்திரம் எல்லாம் பழிக்காத போனது காரணம் யாரால? சிந்துக்கார அடி திரிந்து வரும் இந்த சகத்தைய கொடி கட்டி ஆண்ட வரும். சிந்துக்கார அடி திரிந்து வரும் இந்த சகத்தைய கொடி கட்டி ஆண்ட வரும். அவர் செத்து மடிந்தாராம் பெண்ணாலே இன்று செய்திகள் மொழியிலே கேட்டிருக்கோம். பெரிய பெரிய புராண கதையை வாங்கி படிச்சு பாரு. இந்த மம்முட்டியாருக்கு முன்ன இந்த நாட்டுல பெரிய பெரிய வீரர்களா இருந்திருக்காங்க. அவையிலும் யாரால கேட்டாங்களாம்? ராவணன் இந்திரன் கந்தீரன் வாலீசன் முனிவர்கள் தேவர்கள் கோபாலங்காரங்கள் இன்னும் பல பேர்கள் கேவலமானதும் பெண்ணாலே. ராவணன் இந்திரன் கந்தீரன் வாலீசன் முனிவர்கள் தேவர்கள் கோபாலங்காரங்கள் இன்னும் பல பேர்கள் கேவலமானதும் பெண்ணாலே. 9 கொலைகள் செய்து விட்டு ஓடி சிக்காமே 5 வருஷமாய் மாமலை அகமறைந்து பிரிந்த மம்முட்டியார் மாண்டதும். சிந்துக்கார் அடி பிரிந்து வரும் இந்த சகத்தைய கொடி கட்டி ஆண்ட வரும். செத்து மடிந்தாரம் பெண்ணாலை என்று செய்திகள் நூலிலே கேட்டிருக்கும். ராவணன் இந்திரன் தந்திரன் வாலீசன் முனிவர்கள் தேவர்கள் கோபாலங்காரங்கள் இன்னும் பல பேர்கள் கேவலமானதும் பெண்ணாலே. ஒன்பது கொலைகள் செய்து விட்டு ஓடி சிக்காம 5 வருஷமாய் மணமலை அகமறைந்து திரிந்த மம்முட்டியார் மாண்டதும் பெண்ணாலே. மம்முட்டியார் கடைசியில ஒரு பெண்ணால தானே அகப்பட்டது. அதனால மம்முட்டியான சிகல்ற புட்டிகள் சுட்டு அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட போலீஸ் பெரிய பெரிய அதிகாரிகள் போய் பார்த்து அங்கேயே போட்டோ வேணுங்கிற போட்டோ எல்லாம் எடுத்து பயங்கரமான கூட்டத்திலையும் ஜனங்களை ஒதுக்கி தருமபுரி மம்முட்டியான கொண்டாந்து ஆஸ்பத்திரியில முன்பார்வைக்காக ஒரு நேரம் வரலும் வச்சிருந்தாங்க. ஒரு நேரத்துக்கு மேல மம்முட்டியான அறுத்து பார்த்துட்டு தருமபுரி சுடுகாட்டுல கொண்டு போய் பெட்ரோல் ஊத்தி வெளி கட்டையை வச்சு போலீஸ் காவல் துறை அதிகாரி எல்லாம் கூடி மம்முட்டியாருடைய சவத்தை நல்லடக்கம் செய்த பிறகு கருப்பனுக்கு 2000 ரூபாயும் 3 ஏக்கர் நிலம் தருமபுரி கலையிட்டு தான் கொடுத்தார். கருப்பன் இன்னும் உயிரோடு இருக்காரு. பரமசம எம்எல்ஏ 9 பேர்த்த வெட்டுப்பட்டவர். அவரு கூட தப்பிச்சு அந்த ஆண்டவங்கிரியால் அவரும் நல்லா இருக்கிறார்.